ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா நத்த மாரியம்மன்ட்ட நீங்கள் என்ன நினச்சி குறி வைக்கிறீங்களோ அதை அம்மா அப்படியே உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வும் கொடுப்பாங்க. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாதவ ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2 வெங்காயமே பேசிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன சொல்லியிருக்குது? சின்ன வெங்காயம் சொல்லியிருக்குது, என்னைய வந்து எல்லாரும் சாப்பாட்டுக்கு விரும்பி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கு. அது பெரிய வெங்காயம் சொல்லிச்சா, ஆமாம் உன்னைய வந்து சின்ன வெங்காயம் சொல்லி விரும்பி எடுத்துக்கிறாருன்றது உண்மைதே. ஆனால் வந்து நீ வந்து 10 பேருக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் உன்னைய வந்து பயன்படுத்த முடியும். நிறையா சமைக்கிற இடத்துல ஒரு 1000 பேத்துக்கு சமைக்கிறப்ப எண்ணெயை மட்டும்தான் பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டே அவள் வந்து சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய வெங்காயம் சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்குது நம்ம வீட்டுகளில், அது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருக்குங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகுங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பெரியவங்க சொல்கிறத வந்து கொஞ்சம் கூட கேட்கவே கேட்காதுங்க. இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன செய்கிறது அப்படி அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு கருவம் இருக்கும். அது வந்து நம்ம வந்து பெரியவங்க நல்லது சொல்லுவோம் அப்படின்னா அது எடுத்துக்காது. ஏன்னா அதுகளுக்கு வந்து இப்போ இருக்க காலத்துக்கு வந்து அதுகளுக்கு வந்து வெளி உலகம் தெரிஞ்சிருச்சு. அதனால வெளி உலகம் தெரிஞ்சதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்குமே இவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கிட்டே எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவள் பிள்ளைய வந்து பேசுங்க. அந்த மாதிரி பேசாமல் வந்து நமக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்க, நம்மளுக்கு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நமக்கு நல்லதே சொல்லுவாங்க. எந்த கெடுதலும் நமக்கு சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கணும். 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளையும் வந்து நம்ம கண்டித்து பெரியவங்களை வந்து மதிக்க மாதிரி நம்ம வளர்க்கணும். அப்போ வந்து நம்ம சொல்கிறத வந்து நம்ம பிள்ளைகளை கேட்க வைக்கணும். நாங்கள் வந்து பெரிய மனுஷன், நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லதுக்கிட்டேப்பா சொல்லுவோம், நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மதே சொல்லி கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில தாய் தகப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அவளுக்கு கற்றுக் கொடுக்குறதே மரியாதையை கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவுதே படிச்சிருந்தாலும் எவ்வளவுதே பெரிய வேலையில் இருந்தாலும் நம்ம வந்து வயசுக்கு வந்து மரியாதை கொடுத்து பழகணும். நம்ம சின்னவங்க பெரியவங்கன்னு மரியாதை கொடுன்னு ஏன் சொல்கிறாங்க? நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், அவங்க நமக்கு பெரியவங்களாக இருந்தால் அவளை வந்து மதித்து வந்து நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னவங்க வந்து பெரியவளை பார்த்தாவே கையெடுத்து இப்படி வணங்குவாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைய வந்து அதுக்கு வேலையை கும்பிடுறதுன்னா இப்போ என்னன்னு கேட்குற காலம் ஆகிப்போச்சு. முன்னாடியெல்லாம் யாரை பார்த்தாலும் வந்து எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்க சின்னவங்க பார்த்து வந்து மரியாதை கொடுத்து கையெடுத்து வணங்கி வாங்க கூமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி கும்பிட்றது, அந்த 2 கையுமே கூப்பிட்றது கோயிலில் மட்டும்தான், சாமியை மட்டும்தான் பார்த்து கும்பிட்றோம்னு தவிர நம்ம வேறு யார் வெளியாளுகள் நம்ம பார்த்தாலுமே யாருமே இந்த கையெடுத்து கும்பிட்றதே இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து சின்னவளாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பெரியவங்க சொல்கிறத அவள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கருத்தையும் நம்ம கேட்டுக்கணும். நமக்கு அவள் நல்லதே சொல்லுவாங்கன்னு எடுத்துக்கிட்டு அவளுக்கு வந்து மதித்து மரியாதை கொடுக்கணும். நம்ம வெளியாளுகளையும் பார்க்கும்போது நம்ம எவ்வளவுதே படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியாக நம்ம இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து அவள் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை கொடுத்து அவளை வந்து அவளுக்கு என்ன செய்யணுமோ அந்த வயசுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து நம்ம செய்யணும். இதே இந்த கதையின் அர்த்தம் எங்கள் நத்த மாரியம்மன் சொன்ன கதை.